வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். கொடை களரிற்றறிவாருக்கு அடியேன்னு நம்ம சுந்தரரால திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடப்பட்ட சேரமான் பெருமாள்ங்கிற களரிற்றறிவார் நாயனாரின் வரலாற பத்தி தான். மலைநாடுன்னு புகழப்படுற வளமிக்க சேர நாட்டின் ஒப்பற்ற தலைநகரம் கொடுங்கோளூர். இந்த நகருக்கு மாகோதின்னு ஒரு பெயரும் இருக்கு. இங்குள்ள கோயிலோட பேரு திருவஞ்சைக்களம். இப்போ கொடுங்கோளூர் கொடுங்கல்லூர்னு திருவஞ்சைக்களம் திருவஞ்சிக்குளம்னு அழைக்கப்படுது. இங்குள்ள ஈஸ்வரனின் பெயர் அஞ்சை களத்தீஸ்வரர், அம்மையார் பெயர் உமையம்மை. இங்குள்ள தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். அந்த நகர் செய்த நல்ல தவ பயனாய் சேரர் குலம் தழைக்க அவதாரம் செய்தார் பெருமா கோதையார். மாகோதையார் மன்னர் குலத்துக்குரிய போர் பயிற்சிய கத்துக்காம சிவபெருமானின் மலர் பாதங்களை அடைவதற்கான சிவ மார்க்கங்களை உணர்ந்து சமய நூல்களை கத்துக்கிட்டாரு. எப்பொழுதும் ஈசனின் நினைவிலேயே இருந்தார். அவர் அரச போகத்தையும் அரண்மனை வாழ்வையும் வெறுத்தாரு. திருவஞ்சைக்களம் திருத்தலத்துக்கு போய் கோயிலுக்கு பக்கத்திலேயே மாளிகையை அமைச்சு சிவதொண்டு செய்துகிட்டு வந்தாரு. அவர் சிந்தை முழுவதும் சிவபெருமான் நிறைஞ்சு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து குளிச்சு உடல் முழுவதும் திருநீர் பூசுவாரு. பூந்தோட்டத்துக்கு போய் களை எடுத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்ப்பாரு. நல்ல வாசனை மலர்களை மொட்டா பறிச்சு, அதாவது காலையில மலரக்கூடிய மலர்கள் மாலையில மலரக்கூடிய மலர்கள்னு வகை வகையா பறிச்சுக்குவாரு. விதவிதமான மாலைகளை தொடுத்து எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போவார். கோயில கூட்டி தண்ணீரால கழுவி சுத்தம் செய்வாரு. பிறகு தான் தொடுத்து எடுத்து வந்த பூ மாலைகளை இறைவனுக்கு சாத்தி மாலைகளால இறைவனை புகழ்ந்து பாடுவாரு. தன்னையே மறந்து வழிபடுவார். இது மாதிரி பெருமா கோதையார் திருவஞ்சை களத்து பெருமானுக்கு தொண்டுகள் பல செய்துகிட்டு வந்தாரு. அந்த சமயத்துல கொடுங்கோளூர்ல இருந்து செங்கோர் பொறையன்கிற சேர மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தான். அவனுக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு பிறவி பெருங்கடல கடக்க நினைச்சான். மன்னன் பதவிங்கிற பட்டத்தை உதறினா துறவிங்கிற பட்டத்தை ஏத்துக்கிட்டான். நாட்டை விட்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய தொடங்கினான். அவன் ஒரு ராமபக்தன். அவன் வேற யாரும் இல்ல, வைணவ துறவி குலசேகர ஆழ்வார் தான். நாடு அரசன் இல்லாம இருக்க முடியுமா? அதனால நாட்டின் அமைச்சர்கள் பெருமாள் கோதையார் தான் சிறந்த வாரிசுன்னு முடிவு செய்து எல்லாரும் திருவஞ்சை களத்துக்கு போய் அங்க சிவத்தொண்டு செய்துகிட்டு இருந்த பெருமாள் கோதையார அரசு பொறுப்பை ஏத்துக்கும்படி மன்றாடி கேட்டாங்க. தான் அரச கிரீடத்தை ஏத்துக்கிட்டா அது இறைவனோட சேவைக்கு ஒரு தடையாக இருக்கும்னு தயங்கினாரு. சிவபெருமான் உத்தரவு தந்தா அரியணை ஏற தயாருன்னு அமைச்சர்கள் கிட்ட சொன்னாரு. அமைச்சர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே எல்லாரும் கோயிலுக்கு போய் சிவன் கிட்ட வேண்டி கேட்டாங்க. அப்போ கோயிலுக்குள்ள ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. சிவனோட அருள்வாக்கும் கேட்டுச்சு. சேர குலத்தவனே வருந்தாதே, நீ சந்தோஷமாக அரச பதவியை ஏத்துக்கோ. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எப்பவும் போல தொண்டு செய். விலங்கு பறவைகள்னு எல்லா உயிர்களோட பேச்சையும் தெரிஞ்சுக்கிற சக்தியையும் உனக்கு கொடுத்திருக்கிறோம். அரச பதவிக்கு தேவையான எல்லா சக்திகளையும் பெரும் செல்வத்தையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் உனக்கு அளிக்கிறோம்னு சிவன் சொன்னாரு. இறைவனின் திருவருளால பெருமா கோதையாருக்கு கிடைத்த களறுதல், அதாவது அறிந்து கொள்ளுதல் ஆற்றலால அவர் களரிற்று அறிவார்னு அழைக்கப்பட்டாரு. சிவன் சொன்ன எல்லா வரங்களையும் பெற்று சந்தோஷமா அரச பதவிக்கு சம்மதிச்சாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து அவருக்கு மணிமுடி சூட்டு விழா நடந்துச்சு. அவர் பெருமா கோதையாருங்கிற பேர்ல இருந்து சேரமான் பெருமாள் ஆனாரு. தினந்தோறும் நெடுநேரம் சிவபூஜை செய்யறத தவறாம செஞ்சாரு. ஒரு நாள் சேரமான் பெருமாள் யானை மேல ஏறி நகர்வலம் வந்தாரு. அப்போ ஒரு சலவக்காரன் உவர்மண் மூட்டையை தூக்கிக்கிட்டு வந்தான். அப்போ மழை பெய்யவும் உவர்மண் கரைஞ்சு அவன் உடம்புல ஒழுகி காஞ்சு உடம்பெல்லாம் விபூதி பூசுன மாதிரி வெள்ளையா இருந்துச்சு. அத பார்த்ததும் சிவனடியார் திருநீர் பூசிட்டு வர்ற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. உடனே யானை மேல இருந்து இறங்கி அந்த வண்ணான வணங்கினாரு. அந்த
அந்த வண்ணா அரசர் தன்னை வணங்குறத பார்த்து பயந்து நடுங்கி உவர்மண் மூட்டையை கீழே போட்டுட்டு மன்னர் கால்கள்ல விழுந்து நான் ஒரு வண்ணான் அடிமையா இருக்கேன்னு சொன்னான். அதை கேட்டதையும் அரசர் சிரிச்சுக்கிட்டே, நான் சிவனோட அடிமையான சேரன், நீதான் எனக்கு திருநீர் பூசின சிவனடியார ஞாபகப்படுத்தின, நீ சந்தோஷமா போன்னு சொன்னாரு. இத பார்த்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அரசரை வாழ்த்தினாங்க. மதுரையில பாணபத்திரங்கிற சிவனடியார் நாள்தோறும் யாழ் மீட்டி பாடல் பாடி ஆளவாய் அண்ணல போற்றி தொண்டு செய்து வாழ்ந்து வந்தாரு. அவர் வறுமையில வாடியதை கண்ட சொக்கேசர் பாணபத்திரரின் வறுமையை போக்க நினைச்சாரு. அதனால மதிமளி புரிசைங்கிற பாடல ஒரு திரைசீலையில எழுதி இந்த திருமுகத்தை சேரமான் பெருமாள் கிட்ட சேர்ப்பித்தா பரிசு வழங்குவான்னு சொன்னாரு. இறைவனோட ஆணைக்கு கட்டுப்பட்டு பாணபத்திரர் அந்த திருமுகத்தை வாங்கிக்கிட்டு சேர நாட்டுக்கு போய் சேரமான் பெருமாள் கிட்ட கொடுத்தாரு. அதுல மதுரையில் இருக்கும் ஆளவாயரனாகிய நான் சேரமானுக்கு எழுதுவதாவது, இதனை கொண்டு வருபவன் உன்னை போல் என்னிடம் பேரன்பு உடையவன், இவனுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புகிற செய்தி பாடல் வடிவுல எழுதியிருந்தது. திருமுகத்தை படிச்சதும் சேரமான் பெருமாள் அத தலையில வச்சுக்கிட்டு எம்பெருமானோட திருமுகம் பெரும் பேரு எனக்கு கிடைத்ததேன்னு ஆனந்த கூத்தாடினாரு. அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு தமக்குரிய செல்வங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. பிறகு பாணரை வணங்கி இவையாவும் தங்களுடையதே, இந்த அரசாட்சியும் தங்களுடையதேன்னு சொன்னாரு களரிற்றறிவார் நாயனார். அதை கேட்டதும் பயந்து நடுங்கிய பாணர் தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு இறைவன் ஆணைப்படி தாங்களே ஆட்சி செய்யணும்னு சொன்னார் பாணபத்திரர். இறைவனோட ஆணைன்னு சொன்னதும் அரசாட்சிய தாங்கிட்டே வச்சுக்கிட்டு பாணபத்திரர் வேண்டிய பொருட்களை மட்டும் அவருக்கு கொடுத்து பாணரை யானை மீது அமர்த்தி அன்போட வழி அனுப்பி வச்சார் சேரமான். இந்த செய்திய திருவிளையாடல் புராணத்துல திருமுகம் கொடுத்த படலம்னு விளக்கி சொல்லுது. இந்த நிகழ்வின் மூலமா கொடுப்பதின் இலக்கணமாக சேரமானும் பெறுவதின் இலக்கணமாக பாணபத்திரரும் திகழ்றாங்க. சேரமான் பெருமாள் நீதி தவறாம ஆட்சி செய்துகிட்டு வந்தாரு. தினமும் சிவ ஆகம முறைப்படி சிவனுக்கு செய்யும் பூஜையின் முடிவுல நடராஜ பெருமானோட சிலம்பொலி கேட்கும். அதை கேட்டா தான் மன்னனுக்கு நிம்மதி, தான் நியமனம் தவறாம பூஜை செஞ்சிருக்கோம்னு மனம் மகிழ்ச்சி அடைவாரு. இப்படி இருக்கையில ஒரு நாள் பூஜையின் முடிவுல சிவனது சிலம்பொலி கேட்கல. உடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வருத்தம். இனிமே இந்த உடல் இருந்து என்ன பயன்னு வாளை எடுத்து மார்புல குத்திக்க நினைக்கிறப்போ ஆடல் அரசனின் சிலம்பொலி களரிற்றறிவார் காதுல கேட்டது. இறைவா, இன்று இந்த ஒளி தாமதமாக கேட்டதுக்கு காரணம் என்னன்னு வருத்தத்தோட கேட்டாரு. இன்று தில்லையில் சுந்தரன் வந்து திருப்பதிகம் பாடினா, அதை கேட்டுக்கொண்டிருந்தமையால தாமதம் ஆயிருச்சுன்னு சொன்னாரு இறைவன். சுந்தரரையும் சேரமானையும் நண்பர்களாக்க வேண்டும்னு நினைச்ச இறைவன் சிலம்பொலிய தாமதமா ஒலிக்க செஞ்சாரு. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வியப்பு. சிவபெருமானின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நேரில் போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சு உடனே தில்லைய நோக்கி புறப்பட்டார். ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் தில்லைய அடையறதுக்கு முன்னாடியே சுந்தரர் தில்லைய விட்டு திருவாரூர் போயிட்டாரு. தில்லைக்கு போன சேரமான் பெருமாள் நாயனார் ஆடல் அரசனை வணங்கி பொன்வண்ண தந்தாதிங்கிற நூலை பாடினாரு. பிறகு சுந்தரர் திருவாரூர்ல இருக்கிறத தெரிஞ்சு திருவாரூர் போய் அவரை சந்திச்சு வணங்கி இருவரும் ஆற தழுவி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சுந்தரரோட அன்புக்கு அடிமையாகி அவரோட நண்பர் ஆனாரு. அதனால சுந்தரருக்கு சேரமான் தோழன் ஒரு பேர் வந்துச்சு. திருவாரூர்ல இருக்கிற புற்றிடங்கொண்ட நாதரை 2 பேரும் வழிபட்டாங்க. சில காலம் திருவாரூர்ல தங்கியிருந்த சேரமான் பெருமாள் தியாகேசரை போற்றி திருவாரூர் மும்மணி கோவைங்கிற நூலை பாடினாரு. 2 பேரும் பல கோவில்களுக்கு போய் பதிகம் பாடி வழிபட்டுட்டு வந்தாங்க. பாண்டிய நாட்டுக்கு போய் பாண்டிய அரசரையும் சோழ அரசரையும் சந்திச்சாங்க. 3 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் சோழ நாட்டுக்கு வர்றப்போ காவிரி ஆத்துல பெரிய வெள்ளம் வந்துருச்சு. படகுகள் கூட போக முடியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. சுந்தரர் கண்டியூர் சிவனை வணங்கி பாட்டு பாடினாரு. அப்போ சிவன் அருளால காவிரி ஆறு 2ஆ பிரிஞ்சு இவங்களுக்கு வழி கொடுத்துச்சு. அத கடந்து போய் அயராற்று பெருமான வழிபட்டாங்க. அப்புறம் கொங்கு நாட்டு வழியா சேர நாட்டுக்கு வந்தாங்க. சேர நாட்டுக்கு வந்ததும் சேரமான் பெருமாள் சுந்தரரை வரவேற்று தான் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க தன் சிம்மாசனத்துல சுந்தரரை உட்கார வச்சு சிவபூஜை பண்ண மாதிரி பாத பூஜை செஞ்சாரு. சுந்தரருக்கு மனசு உருகி போச்சு. கொஞ்ச நாள்
சேர நாட்டுல இருந்துட்டு சுந்தரர் திருவாரூருக்கு திரும்பி போகணும்னு நினைச்சாரு. சுந்தரரை பிரிய மனசு இல்லாம சேரமான் பெருமாள் அவரை வழி அனுப்பி வச்சாரு. அப்புறம் சுந்தரர் ஆரூர் போனாரு. 2 பேரும் மாறி மாறி இவர் அங்க போய் தங்கறதும் அவர் இங்க வந்து தங்கறதுமா 2 பேரோட நட்பு மிக அதிகமாயிருச்சு. அதன் பிறகு ஒரு தடவை வஞ்சி நகரத்துக்கு வந்தார் சுந்தரர். அப்போ திருவஞ்சைக்களம் போய் வழிபாடு செய்யும் போது சுந்தரருக்கு உலக வாழ்வு போதும்ங்கிற எண்ணம் உண்டாச்சு. அத இறைவன் கிட்ட சொன்னாரு. சுந்தரரோட விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்ட இறைவன் அவரை அழைச்சுக்கிட்டு வர வெள்ளை யானைய அனுப்புனாரு. இறைவனோட ஆணையை ஏத்துக்கிட்ட சுந்தரர் வெள்ளை யானை மீதேறி போனாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அரண்மனையில இருந்த சேரமான் பெருமாள் குதிரை மீதேறி கோயிலுக்கு போய் பார்த்தாரு. அதுக்குள்ள சுந்தரர் யானை மேலேறி கைலைக்கு போனது தெரிஞ்சதும் குதிரையின் காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லவும் குதிரை காத்துல பறந்து கைலை நோக்கி போச்சு. சுந்தரரோட யானைக்கு முன்பாக குதிரையில போன களரிற்றறிவார் நாயனார வாசல்லையே தடுத்து நிறுத்திட்டாங்க. சுந்தரர் கைலைய அடைஞ்சு இறைவனையும் உமையம்மையும் வழிபட்டு சேரர் பெருமான் வெளியில காத்திருக்கிறத இறைவன் கிட்ட தெரியப்படுத்தினாரு. உடனே சிவனார் அவரை அழைச்சிட்டு வர சொன்னாரு. கைலைக்குள்ள போய் இறைவனை சேரமான் பெருமாள் வணங்கியதும் யாம் அழைக்காமல் நீ ஏன் வந்தாயின்னு கேட்டாரு. அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவடிகளை வணங்கி அவர் யானைக்கு முன் சேவித்து வந்தேன். இறைவனாரின் கருணையால் இங்கு வரப்பெற்றேன்னு சொன்னாரு. பிறகு இறைவன் கிட்ட மற்றொரு விண்ணப்பமும் கேட்கணும். அடியேன் இறைவன் மேல உலா ஒண்ணு பாடியிருக்கேன், அத திரு செவிசாய்த்து கேட்டருள வேணும்னு சொன்னாரு. இறைவனும் சம்மதம் தெரிவிக்க திரு கைலாய ஞான உலா பாடினாரு. அதை கேட்ட இறைவன் மகிழ்ந்து தம்முடைய சிவ கணங்களுக்குள் ஒன்றாக களரிற்றறிவார் நாயனார சேர்த்துக்கிட்டாரு. தமிழ்ல உலாங்கிற இலக்கிய வகையை தோற்றுவித்ததன் காரணமா சேரமான் பெருமாள் இயற்றிய திரு கைலாய ஞான உலாவானது ஆதி உலான்னு சிறப்பிக்கப்படுது. களரிற்றறிவார் நாயனாரின் குருபூஜை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்கள்லயும் சிறப்பா கொண்டாடப்படுது. இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா கணநாத நாயனார பத்தி தான். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.